வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்குறாருன்னா அதில் முன்னாடியும் பின்னாடி என்ன செய்யணும்? படித்து ஆண்டவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தத்தில் வச்சு பாருங்கள். ஆண்டவர் நித்தமாக அவனை நடத்துவாராம். மகா வறட்சியான காலங்களில் அவன் ஆத்துமாவை திருப்தி ஆக்குவாராம். அவனுடைய ஆத்மாவை குறிச்சும் சொல்கிறாரு. மூணாவது அவனுடைய சரீரத்தை குறிச்சும் சொல்கிறாரு. உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார், அவனுக்கு சரீர சுகத்தை பலத்தை தருவேன்னு சொல்கிறாரு. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பா என்று சொல்கிறாரு. ஒரு விஷயம், நம் கண்களை மூடி எல்லாரும் சேர்ந்து கையை உயர்த்தி அவனுக்காக ஜெபிக்க போகிறோம். சோதர ஆண்டவரே, அம்மை துதிக்கிறோம், மை சோதரிக்க ராஜா. பரிசுத்த தேவனே ஆண்டவரே, சோதனையில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு இந்த வாக்கு தத்தங்களுக்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. தாயின் கருவில் உருவான நாள் முதல் இந்நாள் வரை நீர் பாதுகாத்து வழிநடத்த நம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி ராஜா. கத்தாவே சோதர, ஒரு தாய் ஆண்டவரே சுமப்பது போல, ஒரு தகப்பன் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நடத்துவது போல நீங்கள் நடத்தின நம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி ராஜா. கத்தாவே மை துதிக்கிறோம், மை சோதரிக்க நீர் கொடுத்த அந்த பிறந்த நாள் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி கத்தர் ஆண்டவரை நித்தமும் நடத்தும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. கத்தர் ஆண்டவரே சோதரப்பா ஆண்டவரே, வறட்சியான காலங்களில் அவனுடைய ஆத்மாவை திருப்தி ஆக்குற தேவன். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொன்ன தகப்பன் அப்பா ஆண்டவரே, அவனுடைய எலும்புகளை நினமுள்ளம் ஆக்குவர் ஆண்டவரே. சோதரப்பா எல்லா ஆண்டவரே சரத்தில் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீடித்த ஆயுசு நாட்களை கத்தர் தந்து நீர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. கத்தர் ஆண்டவரை நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல, ஒரு வற்றாத நீருற்றை போல இருப்பாய் இந்த வாக்கு தத்தத்தின்படி கத்தர் ஆண்டவரே சோதரம் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலும் அந்த குடும்பத்துக்கு ஆண்டவரே மகனே நீர் ஆசீர்வாதமான ஒரு முத்திரை மோதிரமாக கத்தர் பிள்ளை பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த வாலிப நாட்களை தேவன் ஆண்டவரை எதற்காக நீர் பிடிக்கப்படுகிறோ அந்த ஆண்டவரே சோதரம் அந்த பிள்ளை மேலும் தேவ திட்டமும் தேவ தரிசனம் நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. கத்தர் அநேகருக்கு ஆண்டவரை ஆசீர்வாதமாய் மாற, குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் ஆண்டவரே, சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாய் இருக்க உடைய பிள்ளைகளை நீர் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். நீங்க ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே, ஆமே. நம் கரங்களை தட்டி வாழ்த்து தெரிவிப்போம். இன்னைக்கு பிறந்த நாள் கோபிக்கு, இன்னைக்கு பிறந்த நாள். ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு அவருடைய நீதியின் வலதுகரம். இந்த வலதுகாரம் ஆண்டவர் சொல்கிறாரு அநேகருக்கு இந்த வலதுகாரம் தான். ஒரு நம்ம பரிசு பொருட்கள் கொடுத்தாலும் என்ன செய்வோம்? வலதுகாரத்தில் தான் கொடுப்போம். கை கொடுத்தாலும் சோத்திரம் சொன்னாலும். அப்போ அந்த வலதுகாரம் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வலதுகாரமாக இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு அந்த வலதுகாரத்தினால் என்ன பண்ண போகிறாராம்? தாங்க போகிறாராம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். பாருங்கள், ஆண்டவர் ஒவ்வொரு இந்த வசனத்தை என்ன பண்ணணும்? வீட்டார் குடும்பங்கள் எல்லாருமே அதை சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தை ஒரு குடும்பத்துக்கு தர்றாருன்னா அதை என்ன செய்யணும்? நிறைவேறும் கண்டிப்பாக. இப்போ சூழ்நிலையில் மாறா இருந்தாலும் கத்தர் கண்டிப்பாக என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். நம்ம கண்களை மூடி இன்னைக்கு பிறந்த நாள் காண்கிற கோபிக்காய் ஜெபிக்கிறோம். சோதரம் பாமை துதிக்கிறோம், சோதரிக்க ராஜா நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரை பிறந்த நாளை காண இருக்கிற இந்த புதிய நாட்கள், இந்த புதிய வருடத்தில் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கீங்க ராஜா. மகனோடு நீங்கள் கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நடத்தும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. கத்தாவை நீ ஆண்டவரை திகையாதே, நான் ஆண்டவரை உனக்கு பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கீங்க. நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லியிருக்கீங்க ராஜா. கத்தாவை உம்முடைய வலது கரம் ஒவ்வொரு நாளும் மகனை தாங்கி ஏந்தி சுமக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய செட்டையின் அடைக்கலத்தில் வரத்தக்க தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவர் இந்த வாலிப நாட்களை பிள்ளையை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நம்முடைய ரத்த கோட்டைகளை மூடிக்கொள்ளுங்க ராஜா. கத்தர் ஆண்டவரை பிள்ளை மேல் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்கள் கடந்து செல்லும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நாங்கள் ஒரு மனமாய் பிள்ளையை ஆசீர்வதித்து ஜெபிக்கிற ஆண்டவரே. கத்தர் ஆண்டவரே சோதர இந்த வாலிப நாட்களை ஆண்டவரே சோதர குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க தேவன் பிள்ளைகளை பயன்படுத்துங்க ராஜா. நம்முடைய ரத்த கோட்டைகளை மூடிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. செய்கிற வேலைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கொடுக்கப்பட்ட ஆண்டவரை 2 வாலிப பிள்ளைகளை உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே சோதரப்பா, இயேசுவின் நாமத்தில் கையின் பிரயாசங்கள் வர்த்திக்கப்படும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே தாவீது வர வர விருத்தி அடைந்தான் அந்த வார்த்தையின்படி இந்த 2 வாலிப பிள்ளைகள் 2 குடும்பத்தாருக்கு ஆண்டவரை விருத்தியை உண்டாக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரை கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். நீ ஆசீர்வாதமாக இருப்பா இந்த வார்த்தையின்படி. ஆண்டவர் 2 பிள்ளைகளும் ஆண்டவரே சோதரப்பா கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. நீங்க ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே, ஆமென்.
ஹல்லேலூயா. கோபிக்கு நம்ம கரங்களை தட்டி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிப்போம். புவனேஷுக்கு பிறந்த நாள்னால இன்றைக்கி டீ வடை நமக்கு சர்வீஸ் முடிஞ்சவொடனே இருக்குது, எல்லோரும் இருந்து சாப்பிட்டு போங்க. அதே போல் பாருங்கள், நான் ஒரு சாட்சி சொல்ல விரும்புகிறேன். போன வருடம் விபிஎஸ் ஆண்டவர் கிருபையாக நடத்த செஞ்சார். அதே போல் இந்த வருடம் பாருங்களேன், 2 இடத்துலையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக நடத்தி கொடுத்தாரு. ஏன்னா போன வருடம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். வாரண்டிஸ்க்கும் ஆள்ல, டீச்சர்ஸ்க்கும் ஆள்ல. பாருங்கள், கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாக யார். ஆனால் போன வருஷம் விதைச்சோம், அந்த வருஷம் என்ன பண்ணோம், அறுத்துட்டோம். பாருங்கள், டீச்சராகவும் நீங்கள் எல்லாருமே ஹெல்ப் பண்ணீங்க, வாரண்டிஸாகவும் இருந்து என்ன பண்ணீங்க, ஹெல்ப் பண்ணீங்க. கர்த்தர் உண்மைக்கே அந்த ஊழியங்களை செய்த நிமித்தம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். பாருங்கள், 2 இடத்துலையும் ஒரு நாள் கூட ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணலை, வெட்கப்படுத்தவே இல்லை. இங்கேயும் ஆண்டவர் பிள்ளைகளை நிறையா கொடுத்தாரு, டீச்சர்ஸ் நிறையா கொடுத்தாரு. போன தடவை டீச்சரே இல்லை, நானே டீச்சராக இருந்தேன், நானே வாரண்டிஸாக இருந்தேன், நானே எல்லா வேலையும் செஞ்சேன். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் இந்த வருடம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்து பாருங்கள், உண்மைக்கு அவர் எவ்வளோ பெரிய தேவன். அவர் ரொம்ப நல்லவர். நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கு அவர் என்ன செய்கிறாரு, பதில் தரு. ஒரு வருடம் காலம் மாறினாலும் காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிற தேவன். அதே போல் அந்த ஊழியத்துலேயும் பாருங்கள், இங்கேருந்து டீச்சராக போக ஆண்டவர் பாருங்கள், கல்மேடுலேயும் மஸ்தான்படியிலையும் பிள்ளைகள் அநேக கூட்டி சேர்த்து பாருங்கள், ஆண்டவர் கிருபையாக நடத்தினார். பாருங்கள், ஊழியங்கள் பாருங்கள், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். பாருங்கள், உங்களை கர்த்தர் ஆண்டவர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார், கனம் பண்ணுவார். அந்த பிரயாசங்களுக்கு பலன் உண்டு. உன் அலைச்சல்களை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரு. ஆமென். கர்த்தர் ஒவ்வொருத்தவங்களையும் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் கலந்து கொண்ட விபிஎஸ்சில் கலந்து கொண்ட எல்லாருக்கும், அதுக்கு ஜெபித்த எல்லாருக்கும் உங்களுக்கு திருச்சபையின் சார்பாக நன்றி செலுத்துகிறேன். தேவனுக்கு கோடான கோடி நன்றி. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையில் வந்திருக்கிற தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாக. நம்ம தேவ செய்திக்கு நேராக போகிறோம். அதுக்கு மூலம் இதில் பிளாக் பண்ணி விட்ருங்க. இதை பிளாக் பண்ணால் தான் கொஞ்சம் சவுண்ட் இல்லாமல் இருக்கும். 3வது வானத்துக்கு போயிடாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையிலும் ஒரு அருமையாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதிகாரம் 22, 23. ஜெப ஆலய தலைவர்களில் ஒருவனாகிய யாருவி என்பவன் வந்து யவீர் என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவன் மேல் உன் கையை வையும், அப்பொழுது அவளை பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனோட கூட போனார். செலவழித்து வருத்தப்பட போறது. வாசிங்க. அவர் அவனோடே கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருங்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளையெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. போதும், எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். உம்மை துதிக்கிறோம் இந்த காலை வேளைக்காக. ஆண்டவரே, எங்களோடு நீ பேசும் ஆண்டவரே. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் என்று சொல்லியிருக்கிறீங்க. அன்றைக்கு தகப்பனே, பவுல் பேசின போது லீதியாவுடைய உள்ளத்தை திறந்த ஆண்டவர். ஆண்டவரே மை ஸ்தோத்திரம். குட்டி சாமுவேலோடு பேசின ஆண்டவர் இன்னைக்கு எங்களோடு ஆண்டவரே பேசும்படி, எங்களுடைய மாம்சத்திலிருந்தோ எந்த வார்த்தைகள் வராதபடி முழுக்க ஆவியானவர் எங்களோடு அப்பா மை ஸ்தோத்திரம். அன்றைக்கு மோசே சொன்னது போல, நானோ திக்கு வாய் மந்தனாவும் உள்ளவன், என்னோடு நீங்கள் இடைப்படுங்க என்று சொன்னது போல நாங்கள் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் பேசும்படி செபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆலே. இங்கே 5:22 நம்ம பார்க்குறோம். ஜெபாலய தலைவன் அவருடைய மகள் 12 வயது உள்ள ஒரு வாலிப பிள்ளை. நீங்கள் இங்கே வந்துருங்களேன், இந்த வீங்களை தூக்கி பின்னாடி போட்டுங்க. வாங்க பெரியவங்களை, அங்கே வாப்பா, அங்கிட்டு வாங்க, முன்னாடி உட்காருங்க. நீங்கள் கீழே உட்காருங்கடா.
போங்க அங்கிட்டு போய் உட்காருங்கடா. இதை கட் பண்ணியிருப்பா, அதெல்லாம் பஞ்சிடா சவுண்டு. சரி, ஜெபாலய தலைவன், அவர் பேர் என்னது? யவீரு. அவருடைய மகள் 12 வயதுல ஒரு வாலிப பிள்ளை. 12னா வாலிப பிள்ளையா சின்ன பிள்ளையா எனக்கு தெரியல, சொல்லுங்க நீங்க தான். மீடியமான, சரி, ஒரு பெண் பிள்ளைன்னு வச்சுக்கிடுவோம். 12 வயதுமுள்ள ஒரு பெண் பிள்ளை. அந்த பிள்ளை சுகம் இல்லாமல் கிடக்குது. டாக்டர் எல்லாம் பார்த்துட்டாரு, அவங்க தகப்பன் டாக்டர் எல்லாம் பார்த்து எல்லாம் கைவிட்டுட்டாங்க. அவ்வளோதான், அந்த பிள்ளைய ஒன்றும் பண்ண முடியாது, சொந்தக்காரங்கிட்டலாம் சொல்லிருங்கன்னு சொல்லி எல்லாம் சொன்னோடனே இப்போ சுகம் இல்லாமல் இருக்கிறார். மரண அவஸ்தையில் அந்த பிள்ளை இருக்கிறார். அதாவது மரணத்துக்கு சமீபமாக இருக்கிறாள். ஆங்கில பைபிளில் போட்டிருக்கு டெத் ஆஃப் த, நல்லா போட்டுருச்சே மறந்துட்டேன். ஆங்கில பைபிளில் டெத் ஆஃப், எனக்கு டக்குன்னு அந்த இங்கிலீஷ் வேர்டு வர மாட்டேங்குது. அப்போ பாயிண்ட் ஆஃப் டெத்து, பாயிண்ட் ஆஃப் த டெத்துனா மரணத்துக்கு சமீபம்னா இன்னும் சில நிமிடத்திலே அந்த பிள்ளை மரித்து விடுவாள் என்கிற ஒரு நிலை ஏற்பட்டது. எல்லாரும் என்ன பாருங்க, இன்னும் சில நேரத்தில் அந்த பிள்ளை என்ன பண்ணிடுவாளா, மரிச்சிருவா. ஏன்னா சொந்தம் எல்லாம் எல்லாம் கடைசியில் என்ன ஊற்றுவாங்க, சாக போறவங்களுக்கு என்னங்க ஊற்றுவாங்க, பால் ஊற்றுவாங்க. அந்த மாதிரி நிலைமையில வந்துருச்சு. மரண தருவாய், பாயிண்ட் ஆஃப் டெத்து அப்படி வந்துட்டா. ஆனால் அதை தகப்பனால பொறுத்து கொள்ள முடியவில்லை. எப்படியாவது இந்த பிள்ளையை சாகாமல் பிழைக்க வைக்கணும்னு சொல்லி என்ன பண்ணா, இயேசுவின் இடத்தில் ஓடி அங்கே வந்து இயேசு அங்கே தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டு, இயேசு அவருடைய பயணத்தை அவன் என்ன பண்ணுகிறான்னா, அந்த பயணத்தை வேகத்தை குறைச்சி அவரை தடுத்து நிறுத்தி அவருடைய அந்த இதில் குறுக்கிட்டு வருகிறான். வந்து சொல்லுகிறான். அதான் அந்த வார்த்தை அழகாக இருக்கும் பாருங்க. அந்த வார்த்தையை வாசிங்களா, 23 வாசிங்க. என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவன் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள். வந்து என்ன சொல்றான், ஏசுட்ட வந்து என்னங்க சொல்றான், நீர் வந்து என் பிள்ளை மீது உம்முடைய கைகளை வையும், அப்பொழுது அவள் பிழைப்பாள் என்று வேண்டிக் கொண்டான். பாருங்க, ஒரு தகப்பனுடைய அந்த எண்ணம் பாருங்க. தான் பிள்ளை சாகிறத விரும்பாம நீ வந்து கையை வையும், அப்பொழுது என் பிள்ளை பிழைப்பான் என்று சொல்லி உடனே இயேசு என்ன பண்றாரு, அவனோட போறாரு. இப்படி போய்கிட்டு இருக்கிறப்ப சில குறுக்கீடுகள் அவனுடைய வாழ்க்கையில நடக்குது, சில இடையூறுகள் அவனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அந்த இடையூறுகள் என்ன இடையூறுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டிய இடையூறா இருந்தது. அங்கே ஒரு 12 பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, அவ வந்து குறுக்கிட்டு சுகத்தை பெறுகிறாள். திரளான கூட்டம், அந்த கூட்டத்துக்கு மத்தியில் அந்த பெண் வந்து சுகத்தை பெறுகிறார். அப்ப பெற்றது மட்டுமல்ல, இயேசு அங்க பேசி கொண்டு இருக்கிறார். அவன் நடந்ததை, அந்த வசனம் நல்லா இருக்கும், எங்க இருக்கு, நடந்ததை எல்லாம் சொன்னான். எங்க போட்டிருக்கு, 31 நடந்தது. தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்ரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். பாருங்க, சொல்ற நேரத்தை பார்த்தீங்களா? பொதுவா பெண்கள் பேச ஆரம்பிச்சா எப்படி பேசுவாங்க, நிக்காம பேசுவாங்க. ஒரு விஷயத்தை திரும்ப டக்குன்னு முடிக்க மாட்டாங்க. இப்ப என்னைட்ட கேட்டீங்கன்னா, நான் இங்க இருந்து கற்பாயூரணிக்கு போய் ஒரு கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன்னு முடிச்சிடுவேன். பெண்கள் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, இங்கேருந்து வண்டி எடுத்தோமா, அங்கே இடையில போனோமா, இடையில ஒரு டிராபிக் வந்துச்சா, ஒரு காரு வந்துச்சா, அது வந்துச்சா, அது சுருக்கமாக முடிக்க தெரியாது. அவங்க எப்படி என்ன எதை சொன்னாலும் எப்படி சொல்லுவாங்க, விலாவெரியா சொல்லுவாங்க. ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தால் கணவர் சொல்லுவார், கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டேம்மா, மொய் செஞ்சுட்டு வந்தேன். இதே பெண்கள்கிட்ட கேட்பாருங்க, நான் கல்யாணத்துக்கு போனேன்னா அங்கே என்னை யாருமே என்னான்னு கேட்கல, வானு கூட கேட்கல, நான் சாப்பிட உட்காந்தேன்னா ஆரம்பத்துல இருந்து எங்க போயிடுவாங்க, முட்டிக்கிற வரைக்கும் போவாங்க. முட்டிக்கிறதுக்கு அதை கேட்கலைன்னா அது இருக்கு. என்னங்க நான் சொல்லிக்கிட்டு நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க, நீங்களாம் ஏன் பேச்ச கேட்பீங்களா, மற்றவங்க எல்லாம் கேட்பீங்க அப்படின்னு அங்க ஒரு சின்ன அதுல ஒரு சண்டை வந்துடும். அப்ப பெண்கள் பொதுவாகவே இப்படிதான் இருப்பாங்க, விலாவெரியா சொல்லுவாங்க. விலாவெரியா சொல்றதுல அவங்க கை தேர்ந்த வல்லுநர்கள். அவங்க ஒரு விஷயத்த டக்குன்னு ஷார்ட்டா சொல்ல தெரியாது. ஆண்கள் வந்து எப்பயுமே ஷார்ட்டா சொல்லி பழகுவாங்க. இப்படிதான் அவனை முடிஞ்சிச்சு. இவங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. கல்யாணத்துக்கு போனோமா, அங்கே போய் உட்காந்தனா, மற்றவங்களுக்கெல்லாம் வெஞ்சனை வச்சாங்களா, எனக்கு வைக்கலை, நான் கூப்பிட்டு அப்புறம் வைக்க சொன்னேன், மாப்பிள்ளை வீடு என்னை வந்தா, அந்த அவள் வந்தா, மாமா மக வந்தா, என்னை பார்த்து பேசுனா, அவள் அந்த சின்னம்மா மக என்னை என்னான்னு கேட்கல
அதவே எவ்வளோ, அதாவது சில பேர்த்த நான் பெண்களை பார்த்துருக்கீங்க, அது எப்படி பேசுவாங்கன்னா அப்படியே நடந்ததை ஒன்று கூட மறக்காமல் பேசுவாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இப்படி நடக்கிறதா கரெக்டாக பேசுகிறாங்க, நம்மளுக்குலாம் அப்படி பேச வர மாட்டேங்குதே. அப்போ தான் நான் ஆதியாகமத்தை படித்து பார்த்தேன். ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி யாரை உண்டாக்குனாரு? ஏவாளை உண்டாக்கினார், பெண்ணை உண்டாக்குனார். அப்போ யார் அப்படி உண்டாக்குனான்னு கேட்டிங்கன்னா பெண்கள் மேலே தப்பு கிடையாது, ஆண்டவர் தான் அப்படி உண்டாக்குனார். ஏன் உண்டாக்குனார்னா, ஆதாம் தனிமையாக இருந்தால் அவன் என்ன பண்ணிக்கிறான், அந்த தோட்டத்து பழத்தையே பார்த்துக்கிறிக்கான். ஆண்டவர் பார்த்தாரு, இவனுக்கு இப்படியே விட்டோம்னா அவன் சரிப்பட மாட்டான், இவன் தனியாக இருக்கதா அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு நான் யாரை உண்டாக்குனாரு? நீ போய் போமா, அவனை போய் அவன் தப்பான என்ன கொண்டு இருக்கான், அந்த பழத்தை பார்த்துக்கிட்டே இருக்கான், நீ போய் அவனை பேசி டைவர்ட் பண்ணின்னு சொல்லி இங்கே போனவனே இந்த அம்மா பேசுது ஏவாள் பேசுது, இவன் பார்த்தியா நீ பேசுறது என்னால் தாங்க முடியல, பழத்தையே பறித்து சாப்பிட்டு சொல்லி அந்த அம்மா வச்சு டைவர்ட் பண்ணி அவன் செஞ்சுட்டான். பாருங்க, ஆண்கள் சுயநலவாதிகள். என்னது? ஆண்கள் பழத்தை திங்கக்கூடாதுன்னு யார்கிட்ட சொன்னாரு? ஆதாம்கிட்ட தான் சொன்னாரு. நம்ம பறிச்சா தானே செத்து போயிடுவோம், நம்ம பறித்தானா சாகவே சான்னு சொல்லி லைட்டா மனைவி என்ன பண்றானா அப்படியே சைஸா சொல்றேன், நீ போய் பழத்தை பறிச்சு சாப்பிடுன்னு. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இவ பறிச்சு சாப்பிட்ட உயிரோட இருந்தா நம்மள என்ன பண்ணுவான்? முசிப்போம். அவன் பாருங்க, ஆதாம் நேக்கா இருக்கிறான். பாருங்க, அதை பறிச்ச உயிரோடு இருந்தால் நம்மளும் சாப்பிடணும்னு சொல்லி பறிச்சு தின்னுட்டு வந்து கொடுக்குறா. பார்க்குறியா, ஆஹா சாகலை அப்படின்னு சொல்லி இவனும் வாங்கி சாப்பிட்டான். அப்போ பாருங்க, அதை தான் சொல்கிறேன். அப்போ நடந்த உண்மையெல்லாம் வசனத்தை வாசிங்க. நடந்த உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். உண்மையெல்லாம் இயேசுட்ட சொல்றா. எனக்கு இப்படி இருந்துச்சு, 12 வருஷம் இருந்துச்சு, நான் அந்த டாக்டரை பார்த்தேன், இந்த டாக்டரை பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன் சொல்லி நடந்த உண்மையெல்லாம் சொல்லி இயேசு யார் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறாரு? கதைக்குள்ள வரல நீங்க. யவீர் வீட்டுக்கு அவசரம் போய்கிட்டு இருக்காரு. அவன் மரண தருவாயில 12 வயசு பிள்ளை இருக்குது, அது மறிக்க போகுது. இவன் வந்து அவசரப்பட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஒரு அவசரமா போகல பார்த்துறீங்களா, அன்னைக்கு தான் வராதவெல்லாம் வந்து நம்ம கூட வந்து நிற்பாங்க. அவசரமா இந்த இடத்துக்கு டயத்துக்கு நம்ம போன நிற்போம். அப்புறம் அவங்கள பார்த்து கொல்ல நாளாச்சு, நம்ம பாப்பா அடப்பா வர நேரமாடா இது பார்த்துறீங்களா. அவசரமா போறப்ப தான் வராதவெல்லாம் வருவியான், அன்னைக்கு வேகமா வருவியான். என்ன அவர் என்ன கூப்பிட்டா கண்டுக்கிறவே மாட்டேங்கிறாரு, அவன் போற அவசரம் அவனுக்கு அவன் பாடுதான் தெரியும். அப்ப பாருங்க, இவனுடைய போய்கிட்டு இருக்கையில அந்த பிள்ளை சாகுற கண்டிஷன்ல இருக்கிற பிள்ளைய அந்த இயேசுடைய வேகத்தை இந்த 12 வயசுள்ள பெண் குறைக்குது. அவருடைய வேகத்தை குறைக்குது, அவருடைய ஸ்பீடை நிப்பாட்டி சுகத்தை வாங்குது. வாங்கிட்டு இப்போ பார்க்குறோம், இதெல்லாம் சுகத்தை பெற்றவுடனே இப்போ இயேசுன்னு கேட்குறார். இவருக்கும் பாருங்க என்னம்மா நடந்துச்சுன்னு கேட்டவுடனே அவள் என்ன சொன்னாலாம், அந்த வசனம் என்ன சொல்லுது? நாங்கள் அதுக்குள்ளே விட்டுட்டீங்க வசனத்தை. அவள் உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார். அதை வாசிங்க, அதை சொல்லலை. பயந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னார். இப்ப இந்த அம்மா உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கு, இயேசு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்கு நடுவில் யாருக்கு வேதனை, யாருக்கு துயரமா இருக்கும்? கரெக்டாக கதைக்குள்ள வந்துட்டீங்கன்னா சொல்லிடுவீங்க. நான் கரிச்சி பார்த்துறேன் கிடைக்க முடியும். 12 வயசு பிள்ளை இங்கே பாருங்க, எல்லாரும் பாருங்களேன். நீங்கள் ஏதோ ஒரு நினைவில் அங்கிட்டு போகாதீங்க, தயவு செய்து இங்கே வாங்க. அந்த கதைக்குள்ளே போகல நம்மளை ஈடுப என்றைக்குமே ஒரு வேத பகுதியை வாசிக்கையில் அந்த இடத்துல உங்களை வச்சு பார்க்கணும். அந்த இடத்துல யாரை வச்சு பார்க்கணும்? உங்களை வச்சு பார்க்கணும். மோசைய ஆண்டவர் சொன்னார், நான் மோசை இப்படி படிப்பேன், நான் எப்போ வாசித்தாலும் நான் வந்து அந்த இடத்துக்கு போயிடுவேன், அந்த கேரக்டராக மாறிடுவேன். அப்படி தானே நம்ம இயற்கை. சீரியல் பார்த்தா நம்ம எப்படி பார்க்குறோம்? நம்மளாம் பார்க்கறதில்ல, பார்த்தா எப்படி பார்க்குறாங்க? அந்த கேரக்டர் என்ன பண்ணிடுவாங்க? மாறிடுவாங்க. அந்த மருமகளுக்கு மாமியா விஷம் வச்சிருக்கோம், அவங்க படாத பாடுபடுறாங்களா, இங்க யார் படாத பாடுபடுவா? திட்டுறாத. நீ என்ன அங்க கதை திரைக்கதை எழுதி ஏற்கனவே என்ன பண்ணிட்டாங்க, இந்த அம்மா சொன்னோடனே அந்த அம்மா விட்டுருமா. இந்த உங்க பார்த்துக்கிட்டு இங்க இருந்து உட்காந்துக்கிட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு சாப்பிட்றாத வீட்டுக்காரர் சாப்பிட்டாரா என்னெல்லாம் தெரியாது. இது இந்த அம்மா சீரியலோட என்ன பண்ணிடும், ஒண்டி போய் ஏன்னா அந்த கேரக்டராக மாறிடுறாங்க. நான் மோசையை படித்து பார்க்கல, ஆண்டவர் சொல்றாரு, மோசை பூமி உள்ள எல்லாத்தையும் பார்க்கல, அவர் எப்படிப்பட்டவனா இருந்தானா? சாந்த குள்ளமுள்ளவனா இருந்தானா. அதாவது அவனை போல ஒரு சாந்த குள்ள மனுஷன்
யாரும் இல்லை. இங்க வாருப்பா, என்னப்பா பேசுறீங்க, எங்கிட்ட பேசாதீங்க, பேசாம இருங்கப்பா. அவனை போல ஒரு சாந்தகுள்ள மனுஷன் யாருமே இல்லைன்றாரு மோசைய. யார் சொல்றா? அடாடாடாடா. காத்தம்மா கொஞ்சம் உட்காருங்கம்மா. என்னங்கம்மா செய்தி வாசி கேட்கல, கொஞ்சம் கேளுங்கப்பா, கொஞ்சம் அமைதியா கேளுங்க. இப்ப என்ன சொன்னேன் உங்ககிட்ட? நான் என்னைய மறக்கடிச்சிட்டேன். சாந்த குணமுள்ளவங்க. மோசே பூமி உள்ள மனுஷனை பார்க்கல எப்படிப்பட்டவனா இருந்தானா? சாந்த குணம். யாரு சொல்றா? இயேசுப்பா சொல்றாரு. யாருங்க சொல்றா? சாட்சி கொடுக்குறா? என்னங்க, ஆண்டவரே சாட்சி கொடுக்குறாரு. மோசே பூமி உள்ள சகல மனுஷன் எப்படி இருக்கிறானா? சாந்த குணம்லாம் இருக்கிறானா. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க தேவன் இறங்குறாரு. நீ தள்ளு மோசே, நான் அந்த ஜனங்களை அழிக்க போறேன், நான் உனக்கு வேற ஒரு ஜனத்தை தரேன், இவங்களை அழிச்சிட்டு நான் வேற ஒரு ஜனத்தை கொடுக்குறேன், உன்னை பெரிய தலைவனாக்குறேன்னு சொன்னோன்னே மோசே அங்கனக்குள்ள என்ன பண்றான்னா கெஞ்சிரியான். ஆண்டவரே நீங்க அப்படி பண்ணக்கூடாது ஆண்டவரே, நீங்க வழி நடத்திட்டு வந்துட்டு நீங்க கொன்னீங்கன்னா சுத்தி இருக்கிற என்ன பேசுவான், இந்த ஜனங்களை ஈர்த்துல இருந்து கொண்டு வந்துட்டு அவரே கொண்டுட்டான்னு சொல்லி உங்க நாம தூசிக்க அப்படின்னு சொல்லி யாரு கோவப்படுறா, யாரு சாந்தப்படுத்துறா? ஏசப்பா கோவப்படுறாரு, கர்த்தர் கோவப்படுறாரு, மோசே வந்து என்ன பண்றான்? சாந்தப்படுத்துறியா. இங்கனக்குள்ள நான் இப்படி பார்த்தேன். எப்படி கேட்டீங்கன்னா, அப்படி பார்க்க கூடாது, நான் ஒரு சும்மா ஒரு இதுக்காண்டி சொல்றேன். கர்த்தரை காட்டிலும் யார் அங்க சாந்தத்துல பெஸ்டா இருக்கிறா? மோசே. ஆனா அதே மோசைய ஆண்டவர் சொல்றாரு, நீ கானானுக்குள்ள போக மாட்டேன்றாரு. ஏன்? கண்மலைய அடிச்சு தண்ணி வர வைக்கிற, பேசி தண்ணி வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டான்? அடிச்சு இந்த ஜனங்கள் ரொம்ப அவனை நெருக்கனால எடுத்து அடிச்சிட்டான் கோலை. மோசே சொல்றாரு, நீ கானானுக்குள்ள போக முடியாது. ஏன் போக முடியாது? நீ கோவப்பட்டு பதறிட்ட. அப்ப மோசைக்கு எப்படிங்க இருந்திருக்கும்? கானானுக்குள்ள போக முடியலைன்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம இருந்தா எப்படி இருந்திருப்போம்? இது வரைக்கும் வழி நடத்திட்டு வந்து, இல்லை ஆண்டவரே எனக்கு பதில் உனக்கு பதில் ஆரோன் கூட்டு போவியா, நீ வந்து மேலே வந்து மறிச்சிரு அப்படின்னு சொல்லி, நான் ஒரு யோசுவா கூட்டு போவியா, நீ வந்து மறிச்சிருன்னு சொல்றாரு. எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பியா மோசை. அதெல்லாம் நம்ம எப்படி படிக்கணும்னா, அந்த கேரக்டராகவே நம்ம என்ன பண்ணிடணும்? மாறிடணும். இல்லாட்டி நீங்கள் வாடு படிச்சுட்டு போவீங்க, ஒன்றுமே தெரியாது, சுவாரஸ்யமே இருக்காது, உணர்வு இருக்காது, உணர்ச்சி இருக்காது. மோசை கானானுக்குள்ளே போகவில்லை. அதுக்கப்புறம் உபாகமத்தில் மோசை எழுதுறாரு. அப்போ எப்படி வேதனைப்பட்டு எழுதுறான்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன். உபாகமத்தில் எழுதுவான், உங்கள் நிமித்தம் நான் எங்கே போக முடியலை? அந்த ஜனங்களை பார்த்து சொல்கிறேன். 2 தடவை 3 தடவை சொல்கிறாங்க, உங்கள் நிமித்தம் நீங்கள் என்னை போட்டு படாது பாடு படுத்தினால நான் பதறிப்பி அடிச்சு விட்டேன், அது நிமித்தம் நான் கானானுக்குள்ளே போக முடியலை. சாந்த குணமுள்ளவன் எப்படி மாறிட்டான்? கோவப்பட்டேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்ம அந்த கேரக்டராகவே என்ன பண்ணணும்? மாறிடணும். அதை தான் சொல்கிறேன். இங்கே எபியருடைய நிலைமையை பாருங்க. பிள்ளை சாகிற தருவாயில் இருக்குது, இயேசுவை தீவிரமாக கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கிறப்ப இந்த பெண்ணு ஊடால வந்து சுகம் பெற்றது மட்டுமல்ல, நடந்த உண்மையெல்லாம் என்ன பண்றாளாம்? சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த எபியருடைய மனநிலைமையை நீங்க யோசித்து பாருங்க, எப்படி இருந்திருக்கும், எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். அவன் என்ன செய்ய நினைக்கிறான்? என் பிள்ளை அங்க சாக கிடக்குது, நான் அவசரமா கூட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறேன், நீ இடைஞ்சல் பண்ணிக்கிறாயே மனசுக்குள்ள நினைக்கிறியான். வெளியில சொல்ல முடியல, ஏன்னா யார் இருக்கா? இயேசு இருக்கிறாரு. மனசுக்குள்ள நினைக்கிறான், நான் அவசரமா என் பிள்ளையை பழக்க வைக்க கூட்டு போய்கிட்டு இருக்கிறேன், நீ வந்து இடைஞ்சல் பண்ணிக்கிறாயே, எங்க வீட்டுக்கு இயேசு வர வேண்டிய வேகத்தை குறைக்கிறாயே, எனக்கு வர வேண்டிய நன்மையை நீ தடுக்கிறாயே. ரொம்ப பயத்தோட இருக்கிறாங்க. சில நேரங்கள் நம்ம பாருங்க, நம்மளுக்கு வர வேண்டிய சில ஆசீர்வாதங்கள் நன்மைகளை சில தடுக்கும் போது நம்மளுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும், கஷ்டமா இருக்கும். எவியரோட நிலைமை அப்படித்தான். அவன் சொல்றான், நீ கையை வை, அப்பொழுது மகள் பிழைப்பாள். ஆனா இந்த பெண்ணு வந்து ஊடால வந்து இங்க பண்ணிக்கிருக்கல, எவருடைய நிலைமையை யோசித்து பாருங்க. அவன் நினைக்கிறான், நீ 12, அவளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 வயசு இருக்குன்னு வைங்களேன் அந்த பெண்ணுக்கு. நீ 12 வருஷமா உன் வாழ்க்கையை வீணடிச்சு வீணா கழிச்சிட்ட, நீ வாழ்ந்து முடிச்சிட்ட. ஆனா வாழ வேண்டிய ஏன் பிள்ளை இருக்கு. 2 பேத்துக்குமே எத்தனை சேம் நம்பர் பார்த்தீங்களா? இந்த பிள்ளைக்கு 12 வயசு, அந்த அம்மாவுக்கு நோய் எத்தனை வருஷம்? 12 வருஷம். 12 வருஷம் வாழ்க்கையை வீணடிச்சு நோயில போயிட்டு நீ வாழ்ந்து முடிச்சிட்டியே, ஆனா என் பிள்ளை வாழ வேண்டிய பிள்ளைய இப்படின்னு பாருங்க. அங்கே அவன் புலம்புகிறான், அங்கே அவன் கதறுகிறான்.
எல்லாரும் பிழைக்க விரும்புகிறோம். உண்மைதானே? எல்லாரும் என்ன பண்றோம்? எல்லாரும் பிழைக்க விரும்புகிறோம். எல்லாரும் என்ன செய்யணும்? கண்டிப்பா பிழைக்க விரும்புகிறோம். அவரவர் பிழைக்க விரும்புகிறோம். நம்முடைய பிள்ளைகள் வந்தாலும் அவங்களும் பிழைக்க விரும்புகிறோம். இது இயற்கை. எல்லா பேரும் ஒருவர் முந்தி அடித்து கொண்டு பிழைக்க விரும்புகிறார்கள். உண்மைதானே? உண்மையா இல்லையாங்க? ஆனா எப்படி பிழைக்கணும் யாருக்கும் தெரியாது. எப்படி பிழைக்கிறது தான் தெரியல. சில சொல்லுவாங்க நல்லா படிச்சா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பிழைச்சிக்கலாம் சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க நல்லா ஒரு தொழில், கைத்தொழில் தான் நம்ம பிழைச்சிக்கலாம். இன்னும் சிலர் இருக்கிறாங்க தாய் தகப்பன் சொத்து சுகம் வச்சிருந்தா நம்ம பிழைச்சிக்கலாம். சில இந்த தவறான காரியங்கள் செய்கிற ரவுடிகள் இருக்காங்க பாருங்களா, அவன் என்னதான் செய்யறான்? பிழைக்கிறதுக்கு இன்னொருத்தனை கொலை செய்கிறான். திருடுகிறவனும் பிழைக்கிறான். இப்படி எல்லாரும் பிழைக்கிறதுக்கு ஒவ்வொன்றே செய்கிறார்கள். நான் எனக்கு தெரிஞ்ச அளவு ஒருத்தனை கெடுத்து ஒருத்தவங்க என்ன பண்ண கண்டிப்பா என்ன பண்ண முடியாது? பிழைக்கவே முடியாது. ஒருத்தனை கொன்னு திருநெல்வேலி இப்படி ஏரியா பூரா பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ரவுடிஸ் எழும்பினார்கள். அவங்க பூரா சில பேரை கொன்னாங்க. கொஞ்ச நாளுக்கு பச்சு அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க? மறிச்சு போயிட்டாங்க. கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால். அதனால பேதர் சொன்னாரு, பட்டயத்தை போடு, பட்டயத்தை எடுக்காத. நீ இன்னைக்கு பட்டயத்தை எடுப்ப, இன்னைக்கு அவன் மல்குஸ் காதை வெட்டுன, ஓங்காத வெட்ட நாளைக்கு ஒருத்தர் என்ன பண்ணுவான்? ஏன்னா விதைப்பு அறுப்புங்கிற ஒரு பிரமாணம் பூமியில வேலை செய்யும். விதைப்பு அறுப்பு. நீங்க கொய்யா மரம் விதை போட்டா என்ன பழம் தான் வரும்? கொய்யா பழம். மாம்பழம் வருமா? வருமாங்க? நீ எதை விதைக்கிறியோ அதை தான் அறுப்ப. அறுவடை செய்வேன். நன்மையை விதைச்சனா நன்மையை அறுப்ப, தீமையை விதைச்சனா தீமை. அதனால நீதிமொழி சொல்ற நன்மையை ஜாக்கிரதையா தேடுகிறவனோ தயவு பெறுவான். தீமையை தேடுவனுக்கு என்ன வரும்? தீமை தான் வரும். அப்போ ஒருத்தவங்களை அழிச்சு ஒருத்தவங்களை ஒண்ணுமில்லாம ஆக்கி அவங்க அது மூலமா பிழைக்கணும்னு நினைச்சா அது பிழைக்க முடியாது. சில பேர் ஒருத்தவங்களை குடும்பத்தை செய்வனை வச்சு பில்லி சுனிங்களை வச்சு அந்த குடும்பத்தை ஒண்ணுமில்லாம ஆக்குவாங்க. நான் நிறைய விதத்தை பார்த்துருக்கிறேன். அப்படிப்பட்ட குடும்பங்கள் பிற்நாட்களிலே அவங்களுக்கு நேர்ந்ததை காட்டில் இவங்களுக்கு அதிகமாக என்ன பண்ணிருக்கோம்? நேர்ந்திருக்கும். செய்வனைனா என்னங்க அர்த்தம்? செய்யறதுக்கான அந்த வினையை அனுபவிக்கிறது. செய்வனைனா செஞ்சவங்களுக்கே என்ன வரும்? வினையா வரும். சொத்துக்காக, பணத்துக்காக, அதெல்லாம் நம்ம புடுங்கிறதுக்காக சில 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 போய் மந்திரவாதிகிட்ட போய் சில இதை பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு ஆசீர்வாதம் பெறாது. அது அவங்களுக்கு நிலைக்காது. பிழைக்கிறதுக்கு அது வழி கிடையாது. இங்க பார்க்கிறோம், பிழைக்கிறதுக்கு எப்படி பிழைக்கணும்? ஆண்டவர் வேதத்தில் என்னென்ன சொல்லியிருக்கிறார், எப்படிலாம் நம்ம பிழைக்க முடியும்னு சொன்னா 1 யோவான் 4:9 வாசிங்க. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. இங்க 9 சொல்லுக்கு தேவன் தம்முடைய ஒரே பேரால பிழைக்கும்படி. அப்ப பிழைக்கிறது யாரால பிழைக்க முடியும்? வசனம் போட்டிருக்கு, ஒரே பேரானை விசுவாசித்து இயேசுவை நம்புறவர்கள் நம்ம என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா பிழைக்க முடியும். பிழைப்பதற்கு தேவன் இருக்கிற முதலும் முக்கியமான வழி இதுதான் வழி. நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய வழி இருப்பாங்க. ஆனால் வேதம் சொல்றது ஒரே வழி. நம்ம பைபிள் படிக்கிறதுனால நம்மளுக்கு தெரியும். தம்முடைய குமாரனை அனுப்பினதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தை அவர் நேசித்தார், உள்ள மனிதர்களை நேசித்தார். ஆகவே நீங்க நினைக்கணும், ஆதாம உண்டாக்குனது, ஜீவ சுவாசத்தை கொடுத்தது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அவன் அப்படியே மரிச்சு போகக்குள்ள அவன் நித்தியமாக வாழணும். ஆனால் அவன் அந்த செல்லு அடிக்குதுப்பா, அது எங்கே போனாங்க? டீக்கல்ல இருந்து அடிப்பான்னு நினைக்கிறேன். பாருங்க, ஆதாம ஆண்டவர் சொன்னாரு இந்த பழத்தை புசிக்கிற நாளிலே சாகவே சாவான்னு சொன்னாரு. ஆனா பிசாசு எப்படி கொண்டு போயிட்டானா, இந்த பழத்தை புசிச்சனா நீ எப்படி இருப்ப? பிழைச்சுக்கிறன்னு சொல்லி அந்த சாபத்தை பிசாசு ஆசீர்வாதம் சொல்லி ஆதாம ஏமாத்திட்டான். அதனால என்ன ஆனது? ஜீவ விருட்சத்துக்கு போற வழி என்ன பண்ணாரு ஆண்டவர்? அடைச்சிட்டார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஜீவனுக்கு போற வழி அடைபட்டு இருக்குது.
கொஞ்சம் வயசில் சாவாங்க, இள வயசில் சாவாங்க, அனாதையாக சாவாங்க, கேள்வி கேட்பார்லாமே. ஏன்னா ஜீவ வழி போகிற வழி அடைபட்டுருச்சு. அடைப்பட்டதுனால தான் இன்னைக்கு அநேகர் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் இயேசுவை நம்பி ஒரு மனிதன் பிழைப்பதற்கு தேவன் அவர் என்ன பண்ணார்? இந்த உலகத்தில் ஆதாம் மூலமாக இழந்ததை இயேசு இந்த உலகத்தில் அனுப்பினார். அப்போ அவரை நம்ம நம்பி விசுவாசிக்க நம்ம கண்டிப்பாக என்ன முடியும்? பிழைக்க முடியும். சாகவே சாவா என்ற எழுத்து போய் அவரை ஏற்றுக்கொள்வர்கள் எப்படி வரும்? பிழைக்கவே பிழைப்பாய். இங்க 12 வயசு பிள்ளைக்கு ஜீவ விருட்சத்தின் வலி அடப்பட்டுருச்சுங்க. அந்த வலி அடப்பட்டுருச்சு. அதனால எந்த டாக்டர்களும் அந்த பிள்ளை எழுப்ப முடியல, யாரும் அவளை ஒன்றும் செய்ய முடியல. அதனால தான் எவீர் ஓடியாரா. ஏன் ஓடியாரான்னு கேட்டிங்கன்னா, ஜீவ வழியை போறதுக்கு வழியை அடைச்சது யாரு? ஆண்டவர் தான். அப்போ அவர் பார்த்து இந்த வழியை திறந்து விட்டானா என் பிள்ளை பொழைச்சுன்னு சொல்லி தான் ஓடியாரியா. ஓடியாந்து நீ கையை வை, இப்போ என் மகள் பிழைப்பான்னு சொன்னோன்னே நேர போய் வீட்டுக்கு போய் என்ன சொன்னாரு? தலித்தாகுமியே எங்க பாருங்க, நான் பார்க்குறேன். தலித்தாகுமியே எழுந்துரு, சிறு பெண்ணே எழுந்துரு. ஒரு அந்நிய பாஷை பேசுறார். சுற்றி இருக்கவனுக்கெல்லாம் புரியலை அது என்ன பாஷைன்னு. இயேசு பொதுவாக அரபு பாஷையில் பேசுவார். அரபு கலந்து எபிரேயர் பாஷையில் அன்னைக்கு வேடுகள் அப்படி தான் இருந்தது. ஆனால் இங்கே புது பாஷையை பேசுகிறார். தலித்தாகுமியே எழுந்துரு. சுற்றி இருக்கவனுக்கு புரியலை, அந்த வேடு புரியலை. ஏன்னா அது ஒரு அந்நிய பாஷை, அது யாருக்கும் புரியலை. ஆனால் செத்து போய் வெகு தூரத்தில் போன அந்த ஆத்மாவுக்கு என்ன பண்ணிருச்சு? அந்த வார்த்தை கேட்டுருச்சு. அதனால அந்த ஆத்மா அங்கேருந்து போன பல மைலுக்கு தாண்டி போன ஆத்மா வேகமாக ஓடியாந்து அந்த பெண்ணுக்குள்ளே வருது. இயேசு சில நேரத்தில் சில பாஷைகள், அந்நிய பாஷைகளை பேசும்போது இயேசு சிலுவையில் தொங்கும்போது சொன்னார், என்னது? ஏலி ஏலி லாலா சமத்காமி. ஏன் அதை சொன்னான்னு கேட்டிங்கன்னா, என் தேவனே ஏன் என்னை சுத்தி இருக்கிறவன் கேட்டுறக்கூடாது. அந்த பாஷைகள் புரியலை. புரியுது உங்களுக்கு? அவர் பேசின பாஷைகள் அந்நிய பாஷை. அதனால தான் ஜெபத்தில் நம்ம தமிழ் உச்சரிப்பை காட்டிலும் நம்ம அதிகமாக எதில் ஜெபிக்கணும்? ஏன் அந்நிய பாஷையில் ஜெபிக்கணும்னு கேட்டிங்கன்னா, பிசாசுக்கு அது என்ன பண்ணாது? புரியாது. நீங்கள் தமிழில் ஜெபம் பண்ணீங்கன்னா அதை தடை போடுறதுக்கு அவன் நிறைய வேலைகள் பார்ப்பேன். ஆகவே தான் அந்நிய பாஷை பவுல் சொல்றாரு, உங்களை காட்டிலும் நான் அதிகமாக என்ன பாஷை பேசுகிறேன்? அந்நிய பாஷை பேசுகிறேன். அப்போ அந்த அந்நிய பாஷை பேசும்போது பிசாசு அதை தடைப்பட முடியாது. ஆனால் தமிழில் பேசும்போது அதை தடருக்கு பல வேலைகளை பார்ப்பேன். ஆகவே தான் அங்கே சொல்கிறாரு இயேசு, லாதா ஏலி ஏலி லாதா சமத்கனி, என் தேவனை என் தேவனை. அதை சொல்ல முடியுமா? அவர் அப்படி அவங்க பாஷையில் சொல்ல முடியுமா? நான் ரொம்ப உடைக்கப்பட்டு இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு எல்லாரும் முன்னாடி நீங்கள் சொல்ல முடியுமா? ஷாப்பா காபா அப்படின்றணும். அப்படி சில பாஷைகள் நம்ம அப்படியே பேசணும். அப்போ சிலர் கேட்குறாங்க, அந்நிய பாஷை பேசுனா அதுக்கு என்ன சொல்லணும்? சில விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க, அர்த்தங்கள் வேணும் அதுக்கு. அவங்க மெயின் காட்டுற வேர்டு எது கேட்டிங்கன்னா, பெந்தைகோஸ்து நாளிலே அப்போஸ்தலர்கள் எழும்பி பேசினார்கள். படிச்சிருக்கீங்களா இல்லையா? வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள். அப்போ கீழே இருக்கையில் என்ன சொல்கிறானா, இவர்கள் நம்முடைய பாஷைகளை பேசுகிறார்கள். உண்மைதானே? சந்தேகம் வருதா இல்லையா உங்களுக்கு? அவங்க பேசுனதுக்கு அர்த்தம் தெரிஞ்சா இல்லையாங்க? புலம்புனாங்களா? பேசுனதுக்கு கீழே இருக்கிறேன்னு சொல்றாங்க. எல்லா தேசத்துக்காரன் வந்து நிற்கிறான். அவன் சொல்றியா இவங்க நம்முடைய மொழியில பேசுகிறாருன்னு சொல்லி வியப்படைகிறான். இப்போ அவங்க பேசுனது என்னது, நம்ம பேசுறது என்னது? நம்ம பேசுறதை எவனுக்குமே புரிய மாட்டேங்குதே. நம்ம பேசுகிற என்ன, அவங்க பேசுகிற என்னன்னா, இதை விளங்கி கொள்ளணும். அதுக்கு தான் ரொம்ப இப்படி சத்தியங்களை கேட்கணும். அவங்க பேசுனது அந்நிய பாஷை கிடையாது, பற்பல வரங்கள். பல வரங்கள் போட்டிருப்பாங்க. அந்நிய பாஷை கிடையாது, பற்பல வரங்கள் அவங்க பேசினார்கள். ஆனால் பவுல் சொல்றாரு, நீ அந்நிய பாஷை பேச யாரோட பேசுற? தேவனோடு பக்தி விருத்தி பேசுகிற. அவங்க பேசுனது வரம். இன்னைக்கு சில நபர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க, அப்படி வரங்கள் பேசுறவங்க இருக்கிறாங்க. நான் உதாரணத்துக்கு சொன்னேன், ஒரு சௌராஷ்டிரா காலனியில் ஒருத்தர் விஷத்தை வாங்கி போறார். அவர் போய் சாகலான்னு போறார், கடன் ஓவர் கடன். அப்படி போய்கிட்டு இருக்கையில் அதில் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து வருது ஒரு சத்தம்.
என்ன வருது? மகனே நீ என்ன விஷத்தை வாங்கி ஏன் சாக போற, நான் கர்த்தர், நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சவுண்டு வந்தோடனே இவர் திரும்பி பார்க்குற. நைட்டு 10:30 மணி. இவர் இப்போ சரி இப்போ போனான்னு காலையில் அந்த வீட்டுக்கு வரார். வந்து இங்கே யார் பெரிய யாரும் சக்தி வாய்ந்தவர் இருக்கீங்களா, கரெக்டாக சொன்னேன்னு சொன்னோடனே அங்கே ஒரு பாஸ்டர் இருக்கிறார், அவர் சௌராஷ்டிராக்காரு. அப்போ சொன்னார், நான் எத்தனை மணிப்பா நீ போனேன்னு கேட்டார். நான் ஒரு 10-10:30 கடந்து வந்தேன். அப்போ நான் ஜெபம் பண்ணேன்ப்பா, எங்கள் அந்நிய சௌராஷ்டிரா பாஷையில் நான் ஜெபம் பண்ணேன், அந்நிய பாஷையில் பண்ணேன்னு. ஆனால் இவருக்கு எப்படி கேட்டுச்சு? சௌராஷ்டிரா பாஷையில் அவர் ஜெபம் பண்ண அந்நிய பாஷை, இவனுக்கு தமிழில் கேட்டிருக்கு, மகனே நீ சாகாதேன்னு. அப்போ பாருங்க, அவனுக்கு புரியலை, யாருக்கு புரிஞ்சிச்சு? அதை தான் அந்நிய பாஷை. குழப்பாதீங்க. சமீபத்தில் ஒருத்தர் கூட கேட்டார், என்னங்கயா அவங்கெல்லாம் பேசின புரிஞ்சிச்சு, அது வரமியா பற்பல, அதுக்கும் ஜெபம் பண்ணுங்க. அந்த வரங்கள் வேணும் ஜெபம் பண்ணுங்க. இப்படி வரங்கள் வேணும் ஜெபம் பண்ணுங்க. பற்பல வரங்கள் எங்களுக்கு வேணும். படிக்காத ஒரு அம்மா ஒரு சர்ச்சில் இங்கிலீஷ் பேசுது, எப்படி? அதான் வரோம். அங்கே ஜெர்மனிக்காரங்க அமெரிக்காக்காரங்க வந்தால் இந்த அம்மா தான் போய் மொதல் பேசுமா. 1ஆம் கிளாஸை கூட அந்த அம்மா தாண்டலைங்க. புரியுதா உங்களுக்கு? அதான் வரம். அந்த அம்மா கேட்குது, ஆண்டவர் எனக்கு வரத்தை கொடுத்தாரு, இங்கிலீஷில் எது பேசுனாலும் நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் தெரிஞ்சிடும். அந்த வரம். ஆகவே இயேசு அப்படி பேசினார். என்ன சொன்னார்? தலித்தாகுமியே எழுந்திரு அப்படி என்று சொன்னார். அப்போ பாருங்க, அந்த ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழி அடைப்பட்டதுனால அந்த பிள்ளைக்கு சாகிற கண்டிஷனில் வந்தால் இயேசு போய் அவளை எழுப்பி அவளை சுகமாக்கினார் என்று பார்க்குறோம். அப்போ பிழைக்கிறதுக்கு யாரை தான் நம்ம நம்பணும்? ஆண்டவர். இங்கே போட்டிருக்க 1 யோவான் 4:9 அவரே நம்ம பிழைக்கும்படி இந்த உலகத்தில் அனுப்பினாராம். ஏன் அனுப்பினாரு? நம்ம எல்லாம் சாபத்துக்குள்ளே கிடந்தோம். ஆதாம் செஞ்ச அந்த சாபம், அவன் செஞ்ச சாபம் யாரெல்லாம் பிடிச்சிச்சு? முழு மனுகுலம். நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, நீங்கள் நல்லவங்களாக இருப்பீங்க, ஆனால் உங்கள் முன்னோர்கள் செய்த சாபங்கள் யாரை தான் தொடரும்? அவங்களோட தலைமுறைகளை சொல்லுவாங்களா, அவங்க தாத்தா மாதிரி மூக்கு இருக்கியா, அவங்க அப்பா மாதிரி கண்ணு இருக்கியா, அதைத்தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, ஜீனும் என்ன பண்ணும்? தொடரும். ரத்தத்துக்குள்ளே இருக்கிற பாவம் தாய் தகப்பனை தொடரும். அதனால தான் சில பிள்ளைகள்லாம் சோர்ந்து போயிடறாங்க. நாங்களாம் நல்லா தானே இருக்கிறோம், நான் யாருக்கும் தீமை பண்ணலையே, எங்களுக்கே இப்படி நிலைமைன்னா அவங்க முன்னோருடைய அந்த சாபங்கள் அவங்க வாழ்க்கையில் தொடரும். ஆகவே நான் பிழைப்பதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து. 2வது பிழைப்பதற்கு 119 சங்கீதம் எடுங்க, 114 வாசிங்க. 144 119 சங்கீதம் 144 வாசிங்க. நான் பிழைக்கும்படிக்கு இன்னொரு வழி, 2வது 144. உம்முடைய சாட்சிகள் நீதி என்றென்றைக்கு நிற்கும், என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்போது நான் பிழைத்திருப்பேன். பாருங்க, தாவீது சொல்லுகிறார், என்னை உணர்வுள்ளவனாக்கும் அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். அப்ப 2வது பிழைக்கிறதுக்கு என்ன வழி? உணர்வு இருக்கணும். உணர்வு இருந்தால் தான் நம்ம பிழைக்க முடியும். ரோமரில் சொல்லியிருக்க, உணர்வு இல்லாத அவருடைய இருதயம் என்ன ஆயிடுச்சா? இருள் அடைஞ்சிருச்சு. இருள் அடைஞ்சா பிழைக்க முடியாது. நிறைய பேருக்கு இந்த உலகத்தில் உணர்வு இல்லாமல் வாழுகிறதுனால சீக்கிரமே செத்து போயிடறாங்க. கொஞ்ச வயசில் மரித்து போயிடறாங்க, ஆக்சிடென்ட் ஆகி மரித்து போயிடறாங்க. இப்படிலாம் ஏன்னா அவங்களுக்கு இந்த உணர்வு கிடையாது. ஏன்னா உணர்வு இல்லாமல் வாழ்கிறதுனால தான் அவன் செத்து போயிடறான். ஆனால் எனக்கு ரொம்ப வேதத்தில் பிடிச்ச மனுஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா தாவீது. ரொம்ப உணர்வுள்ள மனுஷன், ரொம்ப உணர்வு. அவன் ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணால் கூட உட்காந்து ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டான். பச்சையம்மாள்கிட்ட போனோடனே அவன் இந்த தீர்க்கதரிசி பேர் என்னது யாருக்குமே தெரியாதுன்னு, நாத்தான் சொல்கிறான், நீ இப்படிலாம் பண்ணிட்டேனே. அந்த 51ஆம் சங்கீதத்தை எழுதுறியான் பாருங்க. அழுது அந்த சங்கீதத்தை எழுதுறான். சின்ன பிள்ளை மாதிரி உட்காந்து எழுதுறான் ஆண்டவர்கிட்ட. சின்ன பிள்ளை மாதிரி உட்காந்து, இங்கே பாருங்கப்பா, சின்ன பிள்ளை மாதிரி உட்காந்து 51ஆம் சங்கீதத்தை எழுதுறியான். ஆண்டவரே என்னை விட்டு போயிடாதீங்கப்பா, என்னை விட்டு எதை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க, ஆவியானவர் எடுத்துக்கொள்ளான்னு சொல்லி, ஈசோப்பினாலும் கழுவுன்னு சொல்லி. ஏதோ யாருக்கு வருன்றீங்க? ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் யாருக்கு இப்படிப்பட்ட காரியம் வரும்? அந்த மேட்ருக்கு வாங்க, மேட்ருக்கு. 2வது என்ன சொன்னேன்? உணர்வு. உணர்வு உள்ளவங்களுக்கு தான் அந்த இதெல்லாம் வரும். உணர்வு இல்லாதையும் செய்ய மாட்டேன். நாங்கள் என்ன உலகத்தில் பெரிய எந்த தப்பா பண்ணிட்டோம்?
நீங்கள் வேற அவன் இப்படி போவேன், அவன் ஏற்கனவே உணர்வு இல்லாதவன். அவனுக்கு என்ன செஞ்சாலும் அவன் வந்து தன்னை என்ன பண்ணிக்கிட்டே இருப்பான், நியாயப்படுத்திக்கிட்டு இருப்பான். ஆனால் உணர்வு உள்ளவன் அப்படி இருக்க மாட்டான். செஞ்ச தப்புனாலும் ஒருத்தவங்க சொன்னா கூட என்ன பண்ணிக்கிறான், தன்னை திருத்தி கொள்வான். ஆனால் உணர்வு இல்லாதவன் பாருங்களேன், அவன்கிட்ட போய் சொல்லுங்களேன், எப்பா அப்படி செய்யாதன்னு. நீங்கள் வேற, நான் என்ன ஏசுநாதரா அப்படின்னுவான். எப்படி தான் கேட்பான், நான் என்ன ஏசுநாதரா? ஏசுநாதர் ஏற்றுக்கொண்டா நீ எப்படி தான்டா வாழணும், ஏசு பிள்ளை தானே வாழணும். அவர் ரத்தம் உனக்குள்ள வந்து அப்புறம் அவருமா நான் ஏசுநாதரா? அப்படிலாம் வாழ முடியாதுங்க. அது உணர்வு இல்லாதவர்கள். பாருங்க, ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். அதாவது அம்மோன் அவன் என்ன செய்றானா, தாமார் என்கிற ஒரு சகோதரிய விரும்பிட்டான், ரொம்ப விரும்பிட்டான். விரும்பினவனே இப்போ ராஜாட்ட அதை சொல்ல முடியலை. ஏன்னா நெருக்கங்கள் ரொம்ப தங்கச்சி முறை வருது. எனக்கு அம்மோனுக்கு வந்து தாமார் தங்கச்சி முறை வருதுனால ரொம்ப விரும்பினால அந்த பிள்ளைகிட்ட என்ன பண்ணிட்டான்னா, அந்த பண்ணிட்ட தவறாக நடந்துட்டான். இது தவறாக நடந்தவனே இப்போ இந்த தாமார் அண்ணன் இருக்கான் பார்த்தீங்களா, அப்சலோமு, அவனுக்கு வந்துருச்சு கோவம். ஏண்டா என் தங்கச்சி நீ தப்பாக நடத்திட்டான்னு சொல்லி உன்னை நான் உன்னை காலிவனா விட மாட்டேன், உன்னை கொல்லாம விடன்னு சொல்லி இவன் அப்சலோம் வெறித்தனமாக தெரியான். எல்லாம் தாவீது குடும்பத்தில் நடக்கிற சண்டைகள், இவன் வெறித்தனமாக தெரிகிறான். அப்போ என்ன சொல்கிறான்னா, இவனை எப்படி கொல்லலாம்னு அப்சலோம் வகை தேடிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு விருந்து வைக்கிறியான். விருந்து வச்சு தன்னோட தாவீது தகப்பனை கூப்பிட்றான். ராஜா நீங்கள் விருந்துக்கு வாங்கன்னு சொன்னோடனே, ஏண்டாடே யங் பீப்புளாக நீங்கள் கொண்டாடுறீங்க, நான் எதுக்கடா வயசான வந்து என்ன பண்ணுறேன், நீங்கள் கொண்டாடுங்கன்னு சொன்னோடனே அப்போ உடனே அப்சலோம் சொன்னேன், சரி நீங்கள் வரல உங்கள் மகனை யாரை அனுப்புங்க, மகனை அனுப்ப சொல்கிறேன். பேர் என்னது, அம்மோனை அனுப்புங்கன்றேன். அப்போ இவனை அனுப்புறியான். சரி விருந்து தானே நான் அனுப்புறியா, அங்கெல்லாம் சொல்லி வச்சுட்டியான். அவன் வருவியான், சாப்பிட்டவனே திராட்சத்தை கொடுத்து அப்படியே அவனை அடித்து கொண்டுருங்கன்ட்டான். இப்போ அதே மாதிரி அம்மோன் வர்றான், எல்லாம் செஞ்சு விருந்துக்குன்னு வந்து உன்னை அடித்து அவனை காலி பண்ணிட்டான். அப்சலோம் ஆளுகளை வச்சு கொன்னுட்டான். இப்போ இது ராஜாவுக்கு எப்படி போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த செய்தி செத்தது ஒருத்தன் தான். ஆனால் தாவீதுக்கு இந்த செய்தி எப்படி போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே உள்ள எல்லா பேரும் ராஜகுமாரிகள் எல்லாரும் கொன்னுட்டாங்கன்னு போய் ஒருத்தன் நியூஸ் கொடுத்துட்டான். எல்லாரும் என்னைய பாருங்க, கொன்னது செத்தது யாரு, அம்மோன்னு ஒருத்தன் தான் செத்தான், அப்சலோமும் கொன்னுட்டியான். ஆனால் நியூஸ் தாவீதுக்கு எப்படி போய் கேட்டிங்கன்னா, அங்கே விருந்து சாப்பிட்ட எல்லாத்தையும் கொன்னுட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே தவறான செய்தி. சிலர் இருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம குடும்பத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்து நம்ம கிட்ட பழகி எல்லாம் செஞ்ச மாதிரி வெளியில் போய் சொல்லுவாங்க பார்த்துறீங்களா. நம்ம நடக்கவே நடக்காது நம்ம குடும்பத்தில். நம்மளே யோசிச்சு போய் அப்படியே சொல்கிறப்ப நம்மகிட்ட வந்து கேட்பாங்க, என்னங்க பிள்ளை நடந்துச்சான்னு. யார் சொன்னா, அந்த அவங்க சொன்னாங்க. அவன் நம்ம வீட்டு பக்கத்தில் கூட என்ன பண்ணிக்க மாட்டேன், புரியுதா இல்லையா நான் சொல்கிறது, வந்திருக்கவே மாட்டேன். ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து அப்படியே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி போய் சொல்லியா. தவறான செய்திகள். அதனால உங்கள்கிட்ட யாராச்சும் ஒருத்தங்க ஏதாச்சும் ஒன்று சொல்ல என்ன பண்ணிடாதீங்க, உடனே நம்பிடாதீங்க, ஆராய்ந்து அறிந்து நம்பாதீங்க. ஒரு செய்தியை ஒருத்தன் சொன்னானா உடனே நீங்கள் அடுத்தவங்ககிட்டே சொல்லிடாதீங்க. அதை உண்மைத்தன்மையை நீங்கள் அறியணும். சமீபத்தில் நானே ஒருத்தனுடைய இதை கேட்டுட்டு நானே சில நேரம் இருக்கப்ப இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், இவன் பயங்கரமான வேலை பார்த்துருக்கான் ஊடால. அப்போ எந்த செய்தியும் ஒருத்தக்கிட்ட சொல்கிறப்ப கேட்காதீங்க. ஒரு சகோதரி இருக்கிறாங்க, 2-3 குடும்பம் அவங்க போய் அந்த ஒரு ஊழியரை பற்றி தவறாக சொன்னாங்க. அவங்க போய் தவறாக சொல்கிறப்ப 2 ஊழியர்கிட்ட சொல்லி 3ஆவது ஏன்ட்ட வந்துச்சு. அப்போ அந்த ஊழியர் இப்படியா, நான் கொஞ்சம் இப்படிலாம் பண்ணுவாரா, ஏன் இப்படிலாம் இருக்கிறாரு, நல்லா தானே இருந்தார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவர் மேலே நாங்கள் ஒரு 3 பேர் ஒரு 2-3 பேர் மேலே தவறான போட்டோம். அப்புறம் நாங்கள் விசாரித்து பார்த்தா இந்த சகோதரி தான் தூட்டிக்கிட்டு தெரியுது, அவர் மேலே எந்த தப்பு கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஆகவே தவறான செய்திகள் வரும்போது அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடுத்தவங்ககிட்ட சொல்லக்கூடாது, மறப்பாதீங்க. அது உண்மை தன்மை தெரியணும். வாட்ஸ்அப்பில் வரும், எல்லாத்தையும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு இலவச புக்கு தரும் சொல்லி 10 நம்பர் அனுப்பிச்சு விடுவாங்க. நான் அடிச்சு பார்த்தேன், ஒரு நம்பர் கூட போகல. அடிச்சிருக்கீங்களா நீங்கள்? அடிச்சிருக்கீங்களா இல்லையா? அதை அடிச்சு பார்க்காமலே எத்தனை பேர் ஃபார்வர்ட் பண்ணாங்க தெரியுமா? டூப்ளிகேட், பூரா நம்பரே போலங்க, சுவிட்ச் ஆஃப்.
அது எங்கேஜ் கூட ஆக மாட்டேங்குது. 10 நம்பர் போட்டிருக்காங்க. ஏழை பிள்ளைகளுக்கு இலவச லேப்டாப் நோட்டு இதெல்லாம் நாங்கள் தருவோம்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஃபோன் அடித்தா ஒன்று கூட போகல. பல குறிப்பில் அதை ஃபார்வேர்ட் பண்ணப்போ நான் ஃபோன் பண்ணிட்டேன், ஊழியக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணேன். பாஸ்டர் நீங்கள் அடித்து பார்த்தீங்களா? இல்லை, நாங்கள் ஃபார்வேர்ட் பண்ணோம். ஏன் ஃபார்வேர்ட் பண்ணதை என்ன நீங்கள் இவ்வளோ பிரியமாக தெரியுங்க? ஏன்னா ஆப்பாயில் தூக்கி பிரி போடுறது. சில பேருக்கு அப்படி தான். இந்த கை இருக்குது பார்த்தீங்களா, அப்படி வந்தவொடனே என்ன பண்ணணும்? இவங்களுக்கு இங்கே பாருங்கப்பா, வந்தால் என்ன பண்ணணும்? ஃபார்வர்ட் பண்ணி விடணும். அப்படி ஃபார்வேர்டு பண்ணிட்டேன். என்ன அது என்ன உண்மை தன்மைன்னு பார்த்துருக்கியா நீங்கள்? ஃபார்வேர்ட் பண்ணுறது. கொரோனா நாட்களில் போட்டிருந்தாங்க, ஏழை பெண்களுக்கு நாங்கள் சீர்வரிசை கொடுத்து கல்யாணம் செய்து வைப்போம். நிறையா வாட்ஸ்அப்பில் ஃபார்வேர்ட் பண்ணிட்டாங்க. நான் ஃபோன் அடிக்கிறேன், அதுவும் போகல. பொய் செய்தியை பரப்புறதுல நம்ம ஆளுங்க ஃபார்வேர்ட் பண்ணுறதுல பாருங்க, அந்த ஆர்வத்தை எதில் காட்டணும்? உண்மையை பரப்புறது. வசனத்தை ஃபார்வேர்ட் பண்ணலாம் காட்ட மாட்டாங்க. பொய் செய்தியை ஃபார்வேர்ட் பண்ணுறதுல நம்ம ஆளுகளுக்கு அப்படியே ஏங்க 3 வருஷம் 5 வருஷம் ஒரு சம்பவம் முடிஞ்சிருச்சுங்க. எங்க லாவணியா, அது என்ன ஊர், கிறிஸ்தவர்லாம் எரிக்கப்பட்டாங்களா தேவாலயம். வா அது என்ன ஒரு டக்குன்னு வர மாட்டேங்குது. லாவண்டியாவா? இல்லை, உங்களுக்கே தெரியலையா? அது அந்த ஊரில் 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை 2 நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் ஒருத்தன் போட்டு வர்றியான். அந்த ஒரு பாஸ்டர் இருக்கார், விக்டர் ஜெயவால், பிடிச்சி வைன்னு வச்சு போட்டார். டே, அவர் அந்த வாட்ஸ்அப்பில் அந்த குரூப்லேயே அவரை போட்டார். இது 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. நீ இப்போ நடந்தது மாதிரி இப்போ ஒடிசாவில் போடுறியே, உனக்குலாம் நம்ம ஆளுங்க பாருங்க, எதையுமே என்ன பண்ணுறதில்ல சொல்லுங்க, யோசிக்கிறதே இல்லை. எங்கேயாச்சும் ஒன்று நடந்திருக்கும், தூக்கி போட்டு கிறிஸ்தவர்கள் பொய் செய்தி நிறையா வருங்க. ஏதாச்சும் ஒரு சண்டை நடந்திருக்கும், கிறிஸ்தவ ஆலயத்தில் ஊழியர் தாக்கப்பட்டான்னு போடுவாங்க. அதை விசாரித்து பார்த்தா அது அப்படியே ஒரு சம்பவமே நடந்திருக்காரு. பொய் செய்திகள். ஆகவே இங்கே தாவீது நியூஸ் போது எல்லாரும் கொண்டுட்டாங்கன்னே பதறி அடிச்சுட்டேன். தாவீது அடித்தவனே அப்புறம் 2வது போய் ஒருத்தர் நல்ல செய்தியை கொடுக்குறேன். இல்லைங்க, அம்மோனு தான் செத்துருக்கா, வேற யாருன்னு சாலண்ணே. பாருங்க, அம்மோனுக்கும் அழுகிறியான், அப்சோலமும் செத்தவும் என் மகனேன்னு அழுகிறியான், அப்சோலமும் உனக்கு துரத்துனாலும் செத்தாலும் என் மகனேன்னு அழுகிறியான். அவன் தாவீது எப்படிப்பட்டவன் சொல்லுங்க? உணர்வு உள்ளவன். சின்ன பிள்ளை மாதிரி அழுவியான். ஆகவே அவன் சொல்றான், என்னை உணர்வு உள்ள நான் அப்பொழுது பிழைப்பேன். 3வது ஒன்றை பாட்டு முடிச்சிருவான். ரோமர் 8:13. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். வசனத்தை முக்கியமாக கோடு போட்டு வச்சுக்கோங்க. இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். ரோமாபுரிக்கு பவுல் எழுதின வசனம். எந்த வசனம்? இப்பதான் கேட்குறீங்களா என்ன வசனம்னு? ரோமர் 8:13 எடுத்துக்கொள்ளுங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். மாம்சத்தின்படி நம்ம வாழ்ந்தா என்ன பத்திருமா? செத்து போயிடுவோம். ஆனா அந்த ஆவினாலே எதை அழிக்கணும்? நீங்க வசனத்தை எடுக்கவே இல்லை நீங்க, அதான் உங்களுக்கு தெரியல. ரோமர் 8:13 எடுங்க. ஆவினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். இது அனுதினமும் நீங்க கடைபிடிக்கணும். காலைல எந்திரிக்கிறீங்க, ஒரு மாதிரி டயர்டா இருக்கு அப்படின்னு என்ன செய்ய, எது சொல்லும்? என்னைய பாருங்க, எல்லாரும் என்ன பாருங்க. பிசாசு சொல்லாதுங்க, பிசாசை விடுங்க. சரீரம் சொல்லும். ஒரு மாதிரி டயர்டா இருக்குன்னா ஆவி என்ன சொல்லும்? செவம் பண்ண சொல்லும். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம். இன்னும் நீங்க ரோமர்ல படிச்சு பாருங்க, ஆவியும் மாம்சமும் ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி இருக்கான்? விரோதமா இருக்கான். ஆவிக்கு மாம்சம் செய்யறது பிடிக்காது, மாம்சத்துக்கு ஆவி செய்யறது பிடிக்காது. ஆவி சொல்லும் ஜெபம் பண்ணு சொல்லும், மாம்சத்துக்கு அது என்ன பண்ணாது? பிடிக்காது. மாம்சம் செல்லும் செல்ல நோட்னு சொல்லும், ஆவிக்கு என்ன பண்ணாது? புரியுதா? புரியலையா? உங்களுக்கு என்ன விலைக்கு சொல்லிக்கிறீங்க? எதிரெதிரா இருக்கு, 2 எதிரடியா இருக்கும். அதனாலதான் சொல்லியிருக்கு, நீங்க மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவின் சரீரத்தின செய்களை அழைத்தா பிழைப்பீர்கள். அப்ப உங்களை எது அதிகமா மேற்கொள்ளுது நீங்க பாருங்க, மாம்சமா ஆவியா? நீங்க அதிகமா ஜெபம் பண்ணி அதிகமா வேத வசனம் படிச்சு அதிகமா கடவுளுக்குள்ள இருந்தீங்கன்னா எது ஜெயிக்கும் உங்களை?
ஆவி. மாம்சத்தையும் செய்ய ஒவ்வொரு நாளும் அழிக்கணும். இந்த பென்சில் எழுதி ரப்பர் அழிக்கிற மாதிரி நீங்கள் அழிச்சுக்கிட்டே இருக்கணும். அது எங்கேருந்து தொடங்கணுமா? காலையிலேருந்தே தொடங்கணும். நான் எந்திரிப்பேன், சில நேரம் ரொம்ப போயிட்டு வெளியில் போயிட்டு டயர்டாக இருக்கும். மாம்சம் சொல்லும், டயர்டாக இருக்க, என்ன பண்ணிடு, கொஞ்ச நேரம் அப்போ தான் வீம்புக்குனே உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். புரியுதா உங்களுக்கு? இப்படித்தாங்க நீங்கள் அழிக்க முடியும். எல்லாம் சாதகமாக இருந்து நல்ல சூழ்நிலை இருந்து நீ ஜெபிக்கிற ஜெபமே அதுக்கு அது 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 வந்து அந்த ஜெபமெல்லாம் அது சும்மா தான். ரொம்ப பாடுகளுக்கு ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி ஜெபிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் நீங்கள் எதை ஜெயிக்க முடியும்? மாமிசத்தை ஜெயிக்க முடியும். ஏன்னா அது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்குமா? விரோதமாக இருக்கும். மாமிசம் சொல்லும், 4 வாரத்தை அவனை நறுக்குன்னு கேளு, உன்னை இப்படி பேசிட்டான்னு சொல்லும். ஆவி சொல்லும், அமைதியா சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரத்துக்கு. அப்போ எது ஜெயிக்குது நீங்கள் பார்க்கணும். எனக்கு விவரம் தெரிஞ்சு அந்த பழைய காலத்தில் எத்தனை பேருக்கு தெரியும் சொல்ல, டிவியில் அப்போ கிடையாது, திரை கட்டி இந்த பாவ குத்துன்னு ஒன்று சொல்லுவாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பார்க்கலனாலும் கையை தூக்குவீங்க. பாவ குத்துன்னு சொல்லுவாங்க. அந்த திரைக்கு பின்னாடி சில பொம்மையை வச்சுக்கிட்டு நூலை கட்டி கையை அசைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையாங்க? பொம்மலாட்டம். அந்த மாதிரி பொம்மலாட்டம். இப்போ இதெல்லாம் நிறையா வந்துருச்சு. இந்த திரைக்கு பின்னாடி கட்டி அவங்க கையை காலை ஆட்டுவாங்க. அதுக்கு ஒரு 8 அணா கொடுத்து வசூல் பண்ணி எங்களை உள்ளே விடுவாங்க. ரொம்ப ஜாலியாக போய் பார்ப்போம். அந்த பொம்மை ஆடுறது, இந்த கையை அசைக்கிறது, அந்த நூலை கட்டியிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? பார்த்துருக்கோம். அதை பாவ குத்துன்னு சிலர் செய்வாங்க, சில பொம்மலாட்டம் சொல்லுவாங்க. அது அன்னைக்கு அதுதான் ஃபேமஸ்ஸு. அம்பையாசு 4 நாள் கொடுத்து செய்வாங்க. அப்படியே அது ஆசம், அந்த ஒரு நூலை கட்டி கீழே உட்காந்துருப்பார், அவர் அப்படியே அசைப்பார். அதே மாதிரி இன்னைக்கு வான மண்டல ஆவிகள் கயரை கட்டி, மாய கயிறுன்னு நீதிமொழியில் சொல்லியிருக்கு, கயரை கட்டி கைகால அசைக்கிறது, ஒரு மனுஷனை அதை பேச வைக்கணும்னா அவன் பேச வைக்கிறது, அடிக்க வைக்கணும்னா அதை அவன் என்ன பண்ணுவான், அடிக்க வைக்கிறது, எல்லாம் அவன் செய்கிறது. வானமண்டல ஆவிகள். அவன் அடி மட்டும் அப்படின்னா அவன் என்ன செய்வான், நூலா லைட்டாக இழுப்பான். அப்படி உங்கள் கையை என்ன பண்ணுவான், அப்படி அடிச்சிருவீங்க. நீங்கள் அடிக்க கிடையாது, அது என்ன செய்யும், மாயக்கயிறை கட்டி வச்சு உங்களை செய்ய வைக்கும். பேச வைக்கணும்னா உங்களை கோவப்பட வச்சு கெட்ட வார்த்தை பேச வைக்கும். அப்போ நீங்கள் கெட்ட வார்த்தை ரொம்ப பேசிட்டீங்கன்னா என்ன அர்த்தீங்கன்னா, நீங்கள் மாம்சத்தில் தான் இருக்கிறீங்க. ஆவின் அதாவது இந்த வசனத்தை அப்படியே மாற்றி படிங்களேன். மாம்சத்தின் படி பிழைத்தால் சாவி, ஆவினாலே சரீரத்தின் செய்கை அழைத்தா பிழைப்பேன். இப்படி வந்துருங்களேன், மாம்சத்தினாலே சரீரத்தின் செய்கை தான் ஆவினால் எப்படி வரும், மாற்றி படித்தா எப்படி வரும், மாம்சத்தின் மாற்றி படிங்க. மாம்சத்தை அழிச்சு சரீரத்தில் பிழைக்கிறாங்க இன்னைக்கு நிறைய பேர். அதுதான் இருக்கக்கூடாது. ஆண்டவர் கிச்சமணியில் என்ன சொன்னார் பேதுருட்ட? எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ண சொன்னார்? 1 மணி நேரம். சோதனைக்கு உட்படாது 1 மணி நேரம் ஜெபம் பண்ணான்னு சொன்னார். ஜெபம் பண்ணா தூங்குனானா? தூங்குனா. அப்பதான் ஆண்டவர் சொன்னாது, ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. உன் மாம்சத்துக்கு இடம் கூடாத, மாம்சத்தை பேணி காத்து வாழணும்னு நினைச்சிடாத. நான் 10 மணி நேரம் தூங்குவேன், 12 மணி நேரம் தூங்குவேன் நினைச்சு வாழ்ந்துட்டேன்னா தூங்க விடாதபடி பிசாசு சில காரியங்களை வாழ்க்கையில் அனுமதிப்பேன். அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும், ஆவினாலே சரீரத்தை என்ன பண்ணணும், நல்லா சாப்பிட்றீங்க. அதாவது நான் ரொம்பலாம் டீப்பாக போக மாட்டேன், சின்ன சின்ன காரியத்திலிருந்து தொடங்குங்க. சாதாரண சாப்பாடு சாப்பிட்டா 2 தட்டு சாப்பிடுவீங்க. அதே மட்டன் சாப்பாடு சாப்பிட்டா 3 தட்டு சாப்பிடுவோம், 3-4 தட்டு போயிடும். கொஞ்சம் வைங்க, கொஞ்சம் வைங்க, கொஞ்சம் வைங்க, கொஞ்சம் வைங்க, கொஞ்சம் வைங்கன்னு போகும். நீங்கள் அந்த சரீரத்தின் அதை வைக்கணும். சாப்பிடணும்னு தோணுதா, எந்திரிச்சிருங்க. கொஞ்சமாக சாப்பிட்டு டக்குன்னு எந்திரிச்சிருங்களேன். அப்போ நீங்கள் எதை பிழைக்கிறீங்க, சரீரத்தின் செய்கள் அழிச்சு ஆவியில நல்லா தின்னுபுட்டு வரமாட்டேங்குது, மூச்சு விட முடியல, ஒரு 7-Up வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வான்னு சொல்லி. புரியுதா உங்களுக்கு? பூரா தின்னுபுட்டு 7-Up குடிக்கிறாங்க எல்லாம். நான் பாட ஏன் அப்படி திங்கன்னு, ஏன் 7-Up குடிக்கணும்? ஒரு அளவா சாப்பிடணும்னு இங்க வரைக்கும் சாப்பிட்றாங்க சில பேர். இங்க வரைக்கும் சாப்பிட்டு ஒருத்தர் இப்படி பார்த்தா, என்னடா இப்படி பார்க்குறியா, என்ன இப்படி பார்த்துட்டு போய் ஆடுறியான். ஏன்னா இங்கே நின்றுக்கிருச்சான், அவனால் இதுவும் இல்லை, வாந்தி எடுக்கிறியான், வாமிட் பண்ண. ஏன் அப்படி சாப்பிடணும்? இந்த இஸ்ரேல் ஜனங்க அப்படி தான் என்ன பண்ணாங்க, காடை அப்படி தாங்க தின்னாங்க. அவங்க சாப்பிட்டது பார்த்தீங்களா, அவங்க சாப்பிட்டு எது வழியாக வந்துச்சா, அட பாவிகளா. நான் நினச்சி பார்த்தேன்,
நல்லா தின்னுப்புட்டு மூக்குல வந்து ஒளி இருக்குங்க அவங்களுக்கு காடை வந்து. ஐயையோ எப்படா அப்படிதான் தின்னு அடிச்சுட்டாங்க, காடை கிடைக்குதுன்னு அடிச்சு நல்லா தின்னு, ஏன்னா கிடைக்காம போயிருந்து தின்னுப்புட்டாங்க. எப்படி சாப்பிட்டாங்க தெரியல, இங்க வரைக்கும் சாப்பிட்டா கூட வந்திருக்கு. இவங்க எப்படி சாப்பிட்டாங்களா, சாப்பிட்டு மூக்கோலியா வந்திருக்கு. வா மூக்கு மட்டும் சாப்பாட்டு ராமர்கள். சாப்பிட்றதுக்கு தான் வாழணும், ஆனால் வாழ்றதுக்காண்டி என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? சரி முடிப்போம். அப்போ மணி ஆயிடுச்சு, நான் முடிச்சிரு. அப்போ நீங்கள் எதை கட்டணும், இந்தா முடிச்சிருவோம். முதல்ல சொன்னேன், குமாரன் அவரை அனுப்பியதுனாலே நாம் பிழைக்கும்படி தேவன் உலகம். அப்போ இயேசுவை நம்பினா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், இந்த சாபத்திலேருந்து பிழைக்க முடியும். ரெண்டாவது எதில் பிழைக்கலாம்னு சொன்னேன், உணர்வு இருக்கணும், உணர்வுள்ள இருதயமாக இருக்கணும். ஒரு சின்ன ஒரு இது பண்ணுனா, நான் சில நேரம் கோவப்பட்டுருவேன். கோவப்பட்டுறப்ப அங்கனக்குள்ளே போய் சமாளிச்சுட்டு போயிடுவேன். ஆனால் தனிமையில் என்ன சொல்லுவார் ஆவியானவர், உணர்த்துவார். எல்லாம் செய்யக்கூடாது, மன்னிப்பு கேட்பேன், இல்லை ஆண்டவர் அப்படிலாம். நியாயம் இருந்தாலும் நான் சொல்கிறேன், என் பக்கம் நியாயம் இருக்குன்னு நான் சொல்லக்கூடாது. அது செய்கிறப்ப ஆவியானவர் கடிஞ்சு கொள்வார். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கண்டு பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தக்கூடாது. ஆவியா நம்மளுக்கு துக்கமாக இருக்கக்கூடாது. அவர் இந்த புறா மாதிரிங்க. புறாவுக்கு பார்த்துறீங்களா, ஒரு சவுண்டு கேட்டால் என்ன பண்ணிடும், பறந்துடும். பரிசுத்த ஆவியான் மென்மையானவர். அவருக்கு போட்டுக்கிட்டு நீங்கள் போட்டுக்கிட்டு அவர் பயந்துருவார். அடடா இது என்ன பொல்லாத பிள்ளையா இருக்கே. மூர்க்கம் கோபம் யார்கிட்ட இருந்து வருமா, பிசாசு. யாக்கோபுல பரத்திலிருந்து வருகிற ஞானம் அது, அந்த பிசாசுடைய ஞானம். பரிசுத்த ஆவியான் மென்மையானவர். அப்போ மென்மையாக பேசணும். எப்படி பேசணும், சனியை முடிச்சவளே நாசமா போய் தொலைய அவளே இவளே இப்படி பேசினீங்கன்னா பரிசுத்த ஆவியானை பார்ப்பாரு. அவர் மென்மையானவர். இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகளை பார்த்தீங்களா பைபிளில், பார்த்துறீங்களா இல்லையா? மகளே உன் விசுவாசம் என்னை ரட்சித்தது. அழகா பேசுவார். ரொம்ப பேசுகிறப்ப மென்மையாக பேசுவார். அதனால தான் நாங்கள் மத்திய பிரசங்கத்தை 3 நாள் உட்காந்து கேட்டாங்க இயேசுக்கிட்ட. ஒருத்தன் கூட என்ன பண்ணலை, எந்திரிச்சு போகல. நான் அரை மணி நேரம் பேசினாலும் என்ன பண்ணிடுறீங்க, இங்கிட்டு குறுக்க போகிறீங்க, அங்கிட்டு குறுக்க போகிறீங்க, காத்தம்மா அங்கிட்டு போகுது, அங்கிட்டு ஓடுது, இங்கிட்டு ஓடுது. அப்போ நம்ம இன்னும் இயேசுவை போல் என்ன பண்ணலை, பேச பழகலை. அவரை மாதிரி பேச முடியாதுங்க. அவரை மாதிரி பேசி அவர் பேசினாலே 3 நாள் யாரும் எந்திரிச்சு போகல. அவ்வளோ அழகாக பேசியிருக்கிறார் இயேசு. அப்படியே வாயை திறந்து சொற்பொழிவு ஆட்டியிருக்கார். சரி, எல்லாம் கண்களை மூடுவோம், மணி ஆயிடுச்சு. காணிக்கை வரீங்களா? நீங்கள் தான் சொன்னீங்க காணிக்கை பாட்டு போகிறீங்கன்னு. சரி விட்டுருங்க. செத்தை போலாக்குவி என் நாயத்தை பட்ட பகல் போலாக்குவி என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். உமக்காய் காத்திருப்பேன், நான் உம்மையே பற்றி கொள்ளுவேன். உம் வார்த்தையால் திருப்தியாவேன், உன் சமூகத்தில் ஆக மகிழ்வேன். உமக்காய் காத்திருப்பேன், நான் உம்மையே பற்றி கொள்ளுவேன். உம் வார்த்தையால் திருப்தியாவேன், உன் சமூகத்தில் ஆக
காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர். ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான். பஞ்ச காலத்தில் என்னை திருப்தியாக்குவீர். கர்த்தரே தாங்குகிறீர். என் பாதையிலே நோக்கமாயுள்ளீர். என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை. என் அடியை உறுதிப்படுத்துகிறீர். கர்த்தரே தாங்குகிறீர். என் பாதையிலே நோக்கமாயுள்ளீர். என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை. என் அடியை உறுதிப்படுத்துகிறீர். ஏசையா, 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 என் நீதி நீர்தானையா. ஏசையா, 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 என் நீதி நீர்தானையா. யெகோவா சிட்கேனு நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா சிட்கேனு நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. என் நீதியின் வெளிச்சத்தை போலாக்குவீர். என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். உமக்காய் காத்திருப்பேன். நான் உம்மையே பற்றிக் கொள்ளுவேன். உம் வார்த்தையால் திருப்தியாவே. உன் சமூகத்தில் மகிழ்வேன். ஏசையா, 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 என் நீதி நீர்தானையா. ஏசையா, 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 என் நீதி நீர்தானையா. யெகோவா சிட்கேனு நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா சிட்கேனு நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். படிக்கப்பட்ட காணிக்கைக்காக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். கொடுத்த ஒவ்வொரு கரங்களை ஆசீர்வதிப்பீராக. கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். அண்டை சொன்னீங்க ராஜா, சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன்